ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு ஹாப்பி ஹோம் மேக்கர்ஸ் கிச்சன். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி சம்மர் ஸ்பெஷல் வத்தல் வடாம் சீரீஸில் திருநெல்வேலி ஸ்டைல் வெங்காய தாளிப்பு வடாம் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போமா? ராஜேஸ்வரிங்கிறவங்க இந்த ரெசிபி ரிக்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. திருநெல்வேலி சைடு இந்த வடம் வந்து ரொம்ப ஃபேமஸ். இது வந்து வத்த குழம்பு, மோர் குழம்பு, அப்புறமா கூட்டாஞ்சோறு அதுக்கெல்லாம் தாளித்து சேர்ப்பாங்க. சும்மா பொரித்து சாப்பிட்றதுக்கு கூட இந்த வடாம் வந்து ரொம்ப வாசனையாக இருக்கும். இதில் சேர்த்துருக்கிற உளுந்து வந்து ஒரு நல்ல ஃப்ளேவர், உளுந்தும் வெங்காயமும் ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். வாங்க இப்போ இதை எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். 1/4 கப் அளவுக்கு உளுந்து எடுத்துக்கோங்க. நான் இதில் வந்து 1/4 கப்பில் 1 கப் அளவுக்கு உளுந்து எடுத்திருக்கேன். எந்த அளவு உளுந்து எடுக்கிறோமோ அதுக்கு 4 மடங்கு நம்ம வந்து வெங்காயம் எடுத்துக்கிட்டோம்னா நல்லாயிருக்கும். ஸோ முதல்ல வந்து இந்த உளுந்தை நல்லா களைஞ்சி ஒரு கரெக்டாக ஒரு 1/2 hour ஊற வச்சோம்னா போதும். ரொம்ப நேரம் ஊற வைக்க வேண்டாம் இதுக்கு. இப்போ உளுந்தை 3 முறை களைஞ்சி வச்சுருக்கேன். நான் இதில் இப்போ கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதை 1/2 hour ஊற வச்சுக்கலாம். இதுக்கு வந்து சின்ன வெங்காயம் தான் பாரம்பரியமாக யூஸ் பண்ணுவோம். அதுதான் இதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும், நல்லாயிருக்கும். இந்த வெங்காயத்தை ஈஸியாக கட் பண்ணுறதுக்கு ஒரு வழி இருக்குது. இந்த மேல் பாகத்தையும் கீழ் பாகத்தையும் மட்டும் கட் பண்ணி எடுத்துகிட்டு, ஏதாவது இந்த மாதிரி லூஸாக இருக்கிற தோலை எடுத்துருங்க. எடுத்துகிட்டு இதை வந்து மெலிஸாக இந்த தோலோடே கட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தோலோடு கட் பண்ணுறப்ப நல்ல கிரிப் கிடைக்கும், ஈஸியாகவும் இருக்கும். இப்போ இந்த தோலை இப்படி உரிச்சு எடுத்திங்கன்னா ஈஸியாக வந்துடும், நமக்கு கஷ்டமே இல்லாமல் அழகாக இதை உரிச்சு எடுத்துடலாம். அது பாருங்கள் வந்துருச்சு, அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி இது எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதுக்கு வேறு என்னென்ன தேவைன்னு பார்ப்போமா? 1 கப் அளவுக்கு அரிஞ்ச வெங்காயம் ரெடியாக எடுத்து வச்சுருக்கோம். 2 ஆர்க்கு கருவேப்பிலை சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன்னா, ஒரு 5லேருந்து 6 மிளகா, இது உங்கள் கார அளவுக்கு ஏற்றபடி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு, ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், ஒரு சிட்டிகை வெந்தயத்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு விளக்கெண்ணெய். இவ்வளோ தான் நமக்கு தேவை. ஸோ இந்த உளுந்து ஊறுறதுக்குள்ளார நம்ம இதை ரெடி பண்ணிக்கலாம். இப்போ வெங்காயத்தை இப்படி ஒரு பிளேட்டில் கொட்டிட்டு இதில் இந்த தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இந்த உப்பு வந்து இந்த உளுந்து இந்த இது எல்லாத்துக்கும் சேர்த்து, ஸோ இதை இதிலேயே கலந்துட்டு நல்லா இப்படி பிசைஞ்சு கொடுத்தீங்கன்னா இந்த வெங்காயத்துலேருந்து இந்த மாய்ஸ்சர் வெளில வந்துடும். ஸோ இதை வச்சு தான் நம்ம பிசைய போகிறோம். எக்ஸ்ட்ராவாக நம்ம தண்ணி எதுவும் ஊற்றி நம்ம வந்து இதை பிசைய போகிறதில்ல. ஸோ இப்படி நல்லா பிசைஞ்சிக்கலாம் இதை. இப்போ இந்த வெங்காயத்தை நல்லா நுணுக்கி பிசைஞ்சாச்சு. இந்த எடுத்து வச்சுருக்கிற கருவேப்பிலையிலேருந்து கொஞ்சம் மட்டும் எடுத்து மிக்சியில் போட்டுக்கலாம். கொஞ்சம் அதே மாதிரியே இருக்கட்டும். கொஞ்சம் அரைச்சி சேர்த்தோம்னா நல்ல ஒரு வாசனை கிடைக்கும், அந்த கருவேப்பிலை வாசனை. அதே மாதிரி சீரகத்தில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு இதில் சேர்த்துக்கோங்க. இந்த மிளகாயை காம்பு கிள்ளிட்டு உள்ளே போட்டுக்கோங்க. இதை ஒரு ஓட்டி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா நம்ம உளுந்து அரைக்கலாம். இப்போ இந்த மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ இதை அரைச்சாச்சு. இப்போ இந்த 1/2 மணி நேரம் ஊற வச்ச உளுந்து இருக்குது பார்த்தீங்களா? இந்த உளுந்தை மட்டும் எடுத்து போட்டு நம்ம நல்லா அரைச்சிக்க போகிறோம். 1-2 குறைன்னு ரொம்ப மாவாக அரைக்க வேண்டாம். தண்ணியை வச்சுடுங்க, தண்ணி ஊற்றாதீங்க. இப்போ நம்மளோட உளுந்து மாவு ரெடி. ரொம்ப மிக்ஸி சிக்கிற அளவுக்கு ஆச்சுன்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவு வேணால் தண்ணி சேர்த்துக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் தண்ணி இல்லாமல் அரைக்கிறது நல்லது. இப்போ இந்த உளுந்தை வந்து இந்த வெங்காயத்தோடு சேர்த்துக்கலாம். ரொம்ப நம்ம வடைக்கெல்லாம் அரைக்கிற மாதிரி, இட்லிக்கெல்லாம் அரைக்கிற மாதிரி நைஸாக அரைக்காமல் கொஞ்சம் ஒரு திருத்திருப்பு இருக்கிற மாதிரி அரைச்சோம்னா கரெக்டாக இருக்கும் இதுக்கு. இப்போ இதோட இந்த பாக்கி இருக்கிற சீரகம், கடுகு, ஒரு சிட்டிகை வெந்தயம், ரொம்ப வெந்தயம் போட வேணாம், கசப்பு தட்டிடும். ஒரு சிட்டிகை போட்டால் போதும். போட்டுட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு விளக்கெண்ணெய் விடுங்க. இந்த விளக்கெண்ணெய் வந்து ஒரு நல்ல ப்ரிசர்வேட்டிவாக இருக்கும், வண்டு எதுவும் பிடிக்காமல் இருக்கும், உடம்புக்கும் நல்லது. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்படி கையில் எடுத்து சின்ன பக்கோடா சைஸுக்கு இல்லை உங்களுக்கு வேண்டிய சைஸுக்கு இந்த மாதிரி ஒரு தட்டில் இல்லை ஒரு தாம்பாளத்தில் வச்சுக்கோங்க. இல்லை மாடியில் ஒரு துணி விரித்து போட்டு அதில் கூட வைக்கலாம். இப்போ இந்த மாதிரி தட்டில் இதை வச்சு இதை வந்து நல்ல வெயில் காய வச்சு எடுத்து வச்சுக்கணும். எண்ணெயை நல்லா காய வச்சு இந்த வெங்காய வடகம் இருக்குது பார்த்தீங்களா,
இதை போட்டு பொரிச்சு எடுத்து வச்சுக்கிட்டோம்னா நம்ம வடகம் மாதிரியே சாதத்துக்கு, சாம்பார் சாதத்துக்கு, தயிர் சாதத்துக்கெல்லாம் தொட்டு சாப்பிடலாம். இல்லை நம்ம தாளிக்கிறப்ப கடுகு, உளுத்தம் பருப்பெல்லாம் தாளிப்போம்ல, அதுக்கு பதில் இந்த வடகத்தை கிள்ளி தாளிக்கலாம். இந்த மாதிரி பொரிச்ச வடகத்தை குழம்புல போடலாம், காய்க்கு பதில் போடலாம், குழம்புல, மோர் குழம்புல போடலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இதோட தேங்காய் வச்சு துவையலாகவும் அரைக்கலாம், அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும். கலந்து சாதம், லெமன் ரைஸ், தக்காளி சாதம், தேங்காய் சாதம், அதுக்கெல்லாம் வந்து இந்த துவையல் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்மளோட வெங்காய தாளிப்பு வடை பொரிச்சதும் ரெடி. 4-5 நாள் நல்ல காய வச்சு எடுத்தோம்னா இந்த மாதிரி கிடைக்கும். இது ஆக்சுவலாக நான் போன வருஷம் போட்ட வடம், இந்த வருஷம் வரைக்கும் கூட நல்லா இருக்குது பாருங்கள். நடுவில் ஒரு 2-3 மாதத்துக்கு ஒரு தடவை எடுத்து வெயிலில் நல்லா ஒரு மணி நேரம் காய வச்சு எடுத்து உள்ளே வச்சுக்கிட்டோம்னா வண்டு பிடிக்காமல் இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுறதுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கும் மறக்காதீங்க. என்னோட மற்ற 2 சேனல், பிளாக் எல்லாம் கூட செக் பண்ணுங்கள். இணைந்திருங்கள் ஹாப்பி ஹோம் மேக்கருடன். என்னாலும் நன்றி, வணக்கம்.